நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் மறுபக்கம் அண்ணா பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆடல் செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லியை எப்படியாவது போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு வந்துடணும். மல்லி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரே ஆடல் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதம், ராஜேஸ்வரி, மறுபக்கம் நிஷா அவரோட அப்பா, இவங்க எல்லாமே சேர்ந்து என்ன சதி திட்டம் தீட்டுறாங்க, என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வாக்கு கொடுத்தாங்க சத்தியம் பண்ணி. ராஜேஸ்வரி வாக்காமே ஏன்டா நான் வாக்கு கொடுத்த காப்பாத்தினா ஹரிச்சந்திரனா இல்லை ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரனா, நானே ஒரு முடிச்சு வைக்கும் முள்ள மாதிரி என்னோட வாக்குறுதியெல்லாம் காத்துல விட்ட காகிதம் மாதிரி தான். இப்போ பார்த்தியா உன் நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு, நீ ஒன்று நினைச்சேன் நான் ஒன்று நினைச்சேன், ஆனால் இப்போ நான் நினைக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோட திமுரோட ஒரு சிரிக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துல அப்படியே சும்மா ஒரு பக்கம் சரிஞ்சு போயிடுறாங்க, என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம. அதே சமயத்தில் நிஷாவும் அவங்க அப்பா வந்து பார் ராஜேஸ்வரி என்கிட்ட ஒரு கதை விடுறது அங்கே ஒரு கதை விடுறது, ரஞ்சிதான் ராஜேஸ்வரி அது சொன்னா இது சொன்னான்னு கோர்ட்லேயே தானே மாற்றி பேசினேன், சீவிட்டு போயிட்டே இருந்துருவான் ஜாக்கிரதா. என்னை பற்றி நல்லாவே தெரியும், இருந்தாலும் உனக்கு சொல்லுறேன், ஃபஸ்ட்டே அட்வான்ஸாக சொல்லி வைக்கிறேன், அப்புறம் நீ எதனா மாற்றி பேசி நான் உன்னை எதனா பண்ணி அந்த பாவம் எனக்கு எதுக்கு தாயே, அதனால் முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன், அவ்வளோதான், மற்றபடி வேற எந்த விஷயமும் இல்லை. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இவங்க சொல்லின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாடா வெளியே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூப்பிட்றாங்க. விஜய் உள்ளே இருந்து வெளியே வராங்க. விஜயும் மறுபக்கம் அன்னபூர்ணியும். உடனே யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இந்த மாதிரி தான் நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வரோம், எங்களுக்கு கோர்ட்லேருந்து ஏதோ ஆர்டர் வந்திருக்கு, அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதை எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தா இந்த மாதிரி விஜய் தான் தன்னோட முதல் மனைவியை கொலை பண்ணதாக ரஞ்சிதம் கேஸ் போட்டு இருக்காங்க. இதுக்கு ஆதரவா நிஷா அவங்களோட அப்பா இவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை பார்த்ததும் ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம விஜய். என்னடா நடக்குதுங்க தெரியாம குழப்பத்தில் குழம்பி போய் முழிக்கிறார் ஒரு பக்கம். கோர்ட்ல வந்து நாளைக்கு ஆஜராகணும், கரெக்டாக நாளைக்கு 11 மணிக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி போட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா அது நாம ஒன்று நினச்சா அந்த கடவுள் ஒன்று நினைக்கிறாரு, நமக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனையா. இப்போ ரஞ்சிதம் கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க, ரஞ்சிதம் வந்து விஜய்க்கு ஆதரவாக சொல்லிட்டா விஜயோட கதை இதோட முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் விஜய் மீண்டும் வர்றதுன்றது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குங்க. சரி பார்ப்போம், எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டா கடவுள்னு எதுக்கு இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கொஞ்சம் கஷ்டம் கொடுத்து தான் எல்லாமே சரி செய்வார். நம்ம மல்லி ஒரு பக்கம் கடவுளை வேண்டின்னு இருக்காங்க, விஜய்க்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது, விஜய் சந்தோஷமா இருக்கணும், அவர் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டேன், எப்பவுமே என்ன மாதிரியே கஷ்டப்படக்கூடாது, மல்லிக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்குங்க. ஏன்னா விஜய்க்காக இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஈடுபடுறதுனால அவங்க சத்தியமா நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நம்ம வெண்பா தனியாக கஷ்டப்படுறாங்க, வெண்பாவுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தால் நல்லா இருந்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க நம்ம மல்லி. சரி ஓகே நடந்து போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி இதை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சாகணும். நம்ம ராஜா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கோர்ட் நோட்டீஸ் வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்ன விஜய் தம்பி இப்படி இருக்கு, என்ன பண்றது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக கேட்குறாங்க. எனக்கும் அதுதான் ஒன்றும் புரியல, என்ன இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவங்களோட சுயரூபம் என்னன்றது தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட வித்தைகளை நம்ம காட்ட ஆரம்பிக்கணும். இந்த மல்லிப்புள்ள வேற இந்த டைமுக்கு வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல, குழப்பத்துக்கு மேல குழப்பத்தில் இருக்காங்க. மல்லிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா செம்ம கோவமா இருப்பாங்க. ஏன்டா என்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அங்க ஒரு வாக்குறுதி பண்ணிருக்கீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன், இப்பயே நான் வந்து எல்லாத்தையும் தலைகீழ மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ மாத்திடுவாங்க. மல்லி திரும்ப வருவாங்களா, இது எல்லாமே சரி செய்வாங்களா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, பிரச்சனைகள் ஒரு பக்கம் தலைமீறி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம விஜய் ஒரு பக்கம் பேபேன்னு முழிக்க வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு சூழலில் எதனா நல்ல விஷயங்கள் நடந்தால் நல்லா தான் இருக்கும், அப்படி நடக்குமா நடக்காதா, என்னென்ன பிரச்சனை வரும் என்னென்ன பிரச்சனை வராது, இதெல்லாம் எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் நிறைந்த ஒரு தொடரை தான் நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் வரப்போகுதுங்க. அதை உடனுக்குடன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.